எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா, அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தார், பிள்ளை கனியா என்னை படைத்தார். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய் ஒன்றல்ல, நீ செய்த தியாகம் நான் வெல்வதே. ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அம்மா, இந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த உறவுக்கு அர்த்தமாய் அன்பு, கருணை இதெல்லாம் மட்டும்தான் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்த காலம் போய் அவங்களுக்குள்ள இருக்கிற மன உறுதி, தைரியம், போராட்ட குணம், வீரம் இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கிற ஒவ்வொரு அம்மா கிட்டையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம சந்திக்க போற அன்பான அம்மா திருமதி கிரிஜா. வாங்கம்மா. அவரோட இருந்த அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? நம்மகிட்ட பணம் காசு இல்லைன்னாலும் என்னை அன்பா சந்தோஷமா வச்சிருந்தார். அந்த முடிவு நேரம் நெருங்கும் போது டாக்டர் சொல்லிட்டார், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டார். 3 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா. அவ்வளோதான். அவர் கேட்குற கேள்வியில நான் நினைச்சேன், சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது போல இருக்கு, இந்த டாக்டர் வந்து நம்மளை இப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு மனது கொஞ்சம் கலங்கலாக இருந்தது. கலக்கம் வந்துடுச்சு அப்பவே. அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த பிள்ளைங்க மேலே அதீத பாசம் தான் எனக்கு வந்தது. இந்த பிள்ளைங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இந்த பிள்ளைங்களுக்கு இனிமேல் யார் இருக்காங்க, நம்ம தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அன்பு, பாசம், தாய்மை உணர்வு அதிகமாக வந்து நல்ல தாய்னு தான் சொல்ல முடியும். அப்படியே கஷ்டமாக இருக்கும். அப்படியே சவச்சவன்னு இருக்கிறதுக்கும் அந்த புக்கு 2ஐயும் தூக்கிட்டு நடக்க முடியாமல் போவாங்க. கிரிஜா அம்மா இன்னைக்கு வந்து கிரிஜா பதிப்பகத்தின் உரிமையாளர் அப்படின்னு சொல்லலாமா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கீங்க. தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க ஆனா படிச்சது எல்லாம் எங்கம்மா? படிச்சதெல்லாம் சென்னையில தான் மேடம். எது வரைக்கும் படிச்சீங்க? SLC படிச்சிடறேன். அதுக்கு பின்னாடி வந்து டைப்ரைட்டிங் படிச்சுட்டே இருக்கும்போது ரேடியோ மெக்கானிசமும் படித்தேன் மேடம். எப்படி அதுல ஆர்வம் வந்தது உங்களுக்கு? அப்போ எங்க அண்ணன் வந்து எனக்கு வந்து படிப்பு விஷயத்துல அண்ணன் தான் முடிவு எடுப்பாரு. என்னை வளர்த்து எல்லாமே எங்க அண்ணன் தான். அதனால அவங்க என்ன அண்ணன் வந்து என்ன முடிவு எடுத்தாங்களோ அதன்படி. அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பாவுக்கு வயதானதால அண்ணன் அந்த குடும்ப பொறுப்பெல்லாம் அண்ணன் தான் எடுத்துக்கிட்டாங்க. ரேடியோ மெக்கானிசம் படிக்கும் போதே காலையில 6 to 7 டைப்ரைட்டிங் கிளாஸும் படிக்க வச்சாங்க அண்ணன். அது லோயர் ஹையரும் 2ம் பாஸ் பண்ணேன். அதே நேரத்தில் இந்த கோர்ஸும் முடித்தேன். முடித்த பிறகு 23 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மேடம். கல்யாணம் ஆன பிறகு எனக்கு அந்த படிப்பு அறிவு இருந்ததே ஒழிய எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த புத்தக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு கடை வச்சுருந்தாங்க தெற்கு வீதியில், தஞ்சாவூர் தெற்கு வீதியில் ஒரு புத்தக கடை வச்சுருந்தாங்க. அந்த கடை ரன் ஆகிட்டு இருந்தது. எனக்கு வந்து அந்த தொழில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. சுத்தமாக வந்து நான் படித்ததுக்கும் அவங்க பண்ணுற வியாபாரத்துக்கும் ஏதோ சொல்லுவாங்க புக்கு அதுன்னு, என்ன நமக்கு எனக்கு தெரியாத தொழில் ஒன்று. அதனால எங்கள் வீட்டுக்காரர் தான் அதை பற்றி டீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே காலங்கள் ஓடியது. அவரோட இருந்த அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா? நம்மகிட்ட பணம் காசு இல்லைன்னாலும் என்னை அன்பா சந்தோஷமா வச்சிருந்தார். எங்களுக்குள்ள ஒரு சண்டையும் வந்தது கிடையாது. அவ்வளோ நல்லா அவர் என்ன சொல்றாரோ நான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன், நான் என்ன சொல்றாரோ அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாரு. நமக்குள்ள வந்து அந்த ஒரு சண்டை போடுறங்கிற விஷயமே கிடையாது. நான் 14 வருஷம் வாழ்ந்திருக்கேன், அன்பா தான் நடத்துறேன். 14 வருஷங்கள்ல அந்த உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எப்படி இறந்தாருமா? அவருக்கு வந்து மேடம் த்ரோட் கேன்சர். அவர் பொடி போடுற பழக்கம் உண்டு. அதனால வந்து த்ரோட் கேன்சர் அட்டாக் ஆயிடுச்சு. அப்போவே நான் வந்து நினச்சேன், இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஆளான பிறகு ஒரு 10 வருஷம் அவருக்கு உயிர் இருந்தால் கூட இந்த பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க, அப்புறம் எதுனாலும் ஆகட்டும், நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அவர் இறப்பாருன்னு நான் நினச்சே பார்த்ததில்லை. ஆனால் அந்த 2 வருஷம்ங்கிறது கேன்சரோட அவர் போராடிட்டு இருந்தா கூட அவருடைய முடிவு அவ்வளோ சீக்கிரம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கல? ஒரு 10 வருஷம் தாக்கு பிடிக்கும். இந்த காலத்தில் வந்து
மெடிக்கல்லாம் எவ்வளோ முன்னேறி இருக்குது. அதனால நிச்சயமாக ஒரு 10 வருஷம் அந்த பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க அதுக்குள்ளே. அந்த ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்தது. அந்த முடிவு நேரம் நெருங்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவ்வளோதான். அவர் கேட்குற கேள்வியில் நான் நினச்சேன், சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது போல இருக்கு, இந்த டாக்டர் வந்து நம்மளை இப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு மனது கொஞ்சம் கலங்கலாக இருந்தது. கலக்கம் வந்துடுச்சு அப்போவே. அந்த ஆஸ்பத்திரியிலே வந்து அவர் வந்து இறந்துட்டார். So, அப்போ பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளைங்களுக்கும் 3 என்ன வயசு? பிள்ளைங்களுக்கும் பெரிய பையனுக்கு 12 வயசு இருக்கும், 2வது பையனுக்கு 11 வயசு, கடைசி பிள்ளைக்கு வந்து 4 வயசு தான். இப்ப நீங்க சொல்ற அந்த ஒரு காட்சிக்கும் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இங்க ஜம்முன்னு நல்லபடி கிரிஜா பதிப்பகத்துடைய உரிமையாளரா, பசங்க 3 பேரும் ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஒரு வேலையில இருக்காங்க. ஸோ இப்ப சொல்லுங்க அது எப்படி நடந்தது? அவர் இறந்த பிறகு இந்த பிள்ளைங்களை வந்து சரி நம்ம என்ன செஞ்சு காப்பாற்ற போறோம் எனக்கு தெரியல. ஒரு இந்த 21/10/89 இறந்துருக்காரு. 21/11/89 முதலாக நான் வந்து புத்தகத்தை எடுத்துட்டு வெளியே போறேன். அது காரணம் என்னன்னா, ஒரு கடிதம் வந்தது எனக்கு, இந்த மாதிரி ஒரு 5000 ரூபாய்க்கு புக்கு கொண்டு வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கடிதம் வந்தது. உங்களுக்கு என்ன உங்க கணவருக்கு வந்திருக்கும்? கணவருக்கு வந்தது நான் அதெல்லாம் படிச்சு பார்ப்பேன். சரி இப்போ இந்த ஒரு கார்டு வந்திருக்கு, வீட்டுல இருக்க சரக்கு எடுத்துக்கிட்டு நம்மளா போய் பார்ப்போம் அப்படின்னு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு, அது என்ன புத்தகம் என்னன்னு தெரியாது, அந்த லைனே எனக்கு சுத்தமா தெரியாது. ஏதோ அதுக்கு முன்னாலமா இப்ப நீங்க தஞ்சாவூர்ல தான் இருந்தீங்க இல்லையா? தஞ்சாவூர்ல தான். அவருடைய மறைவுக்கு அப்புறமா சென்னைக்கு வந்துடலாம், அம்மா கிட்ட வந்துடலாம், அண்ணன் கிட்ட வந்துடலாம், அப்படி ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. எங்க சின்ன அண்ணனுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் வந்து அதை வந்து ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்கல. ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வந்தது. அதான் டக்குன்னு நம்ம இது வரைக்கும் நீங்க வேலைக்கே போகல, அதனால சரி எங்கேயாவது போயிடலாம், அம்மா கிட்ட போயிடலாமா, அண்ணன் கிட்ட போயிடலாமான்றதுதான் முதல் எண்ணமா இருக்கும் இல்லையா? அதான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் மட்டும்னா கூட எங்க வீட்டுல ஏதோ பார்த்துப்பாங்க, என்னோட சேர்ந்து 3 பிள்ளைங்களை பார்ப்பாங்களா? எல்லாருக்கும் கஷ்டம்தான். அது வந்து இயலாத காரியம். அது யாரையும் வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. முடியாது. அப்போ அவருக்கு சேமிப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க, கடன் ஏதாவது நிச்சயமா எதுவுமே கிடையாது. கடன் தான். கடன் இருந்தது. கடன் தான் 32,000. இங்க வந்திருக்காங்க முத்து பதிப்பகம்னு, அவங்க கிட்ட 32,000 சரக்கை வாங்கி அவங்களுக்கு பணமே செலுத்தாம இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஆஃப்டர் டெத்து பிறகுதான் எனக்கு தெரியும். அப்புறம் வந்து இந்த முத்து பதிப்பகம் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க, எங்க கணவர் இறந்த செய்தியை கேட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து விசாரிச்சுட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். எங்களுடைய குடும்ப நண்பர் ராஜேந்திரன் ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க வந்து எங்க வீட்டுக்காரருக்கு நண்பர், எங்க மாமனார் பெரியமான எல்லாருக்கும் பழக்கமான ஒரு நண்பரும் கூட. அவருடைய பணம் 2000 ரூபாய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து, எப்படியாவது இந்த நாவலை வந்து நீ வெளியிட்டு கொண்டு வா, இது என்னுடைய பேர் வந்து இந்த நாவல் வந்த இதுவா இருக்கும், நான் இந்த ஒரு ஹெல்ப் பண்றேன்னு எங்க வீட்டுக்காரர் இருந்த காலத்துல கொடுத்தவர் அவர். அப்போ வந்து எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, அந்த பணத்தை எடுத்துட்டு வேற எங்கேயோ வாங்கின கடனுக்கு கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை கொண்டு வரல. அப்போ அவர் என்ன பண்ணாரு, நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ புத்தகத்தை கொண்டு வரலையே, என்ன காரணம் அப்படி பல முறை அவங்க வந்து கேட்பாங்க வீட்டுல. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நான் என்னுடைய தோடு ஒண்ணு இருந்தது, 1 பவுன் தோடு. அப்போ எல்லா நகையும் போயிடுச்சு, ஏதோ ஒண்ணா போகுது. இப்போ கடைசி அந்த ஒரு தோடு 1 பவுன் தோடு தான் இருக்கு. சரி, நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், நீங்கள் இந்த பணத்தை இதை வந்து தோடு ஏதாவது கடன் பெற்று இந்த புத்தகத்தை எப்படியாவது கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி அந்த தோடு என்ன பண்ணான்னு தெரியாது, பணத்தை 1000 ரூபா கொண்டு வந்தாங்க. திருவையாறில் ஒரு ப்ரெஸ்ஸில் கொடுத்தோம் அந்த புத்தகத்தை. அவர் எழுதினா இனி அவள் என்ற கேள்விக்குறியோடு அந்த நாவலை வந்து எழுதி கொடுத்தாரு. அதை வந்து அங்கே வந்து பிரிண்ட்டுக்கு கொடுத்தோம். அது பிரிண்ட் ஆகி 3/4 பாகம் நடந்திருக்கும். அவர் இறந்துட்டார். அப்போ அது பாட்டு கிடப்பில் இருக்கு. இவங்களும் வந்தாங்க கேட்குறாங்க, நானும் சொல்கிறேன். அப்புறம் நானாக ஒரு தடவை முதல்ல அவங்க வீட்டுக்கு போகிறேன். முத்து பதிப்பகம் வீடு விழுப்புரத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது. அவங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தான் இருக்குமா அப்படின்னாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த தெருவெல்லாம் ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். போன உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி, சரி நீங்கள் வந்திருக்கீங்க, புக்கே எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு 10 செட்டு முதல்ல கொடுத்தாங்க. நான் அந்த இரவாக அந்த புத்தகத்தை எல்லாம் பையிலெல்லாம் அடுக்கிக்கிட்டு பஸ்ஸு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அது எப்படியும் காலையில் போனால் நைட்டு 10-11 மணி ஆகிடும்
வர்றதுக்கு. இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு கடிதம் வந்தது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த 5000 அந்த புத்தகம் கடிதத்தை கொண்டு வர சொல்லுன்னு வச்சுதான் சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு ஒரு முதல் இதுவா இருந்தது. அது அந்த சரி ஏதோ ஒரு வந்திருக்கு நம்ம கிட்ட இருக்கிற புத்தகத்தை எடுத்துட்டு போகலாம் ஆமா, அப்படின்னு அந்த சொல்லி. புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். பெரம்பலூர் பஸ்ன்னு இருந்துச்சு. சரி இன்னும் அந்த பஸ்ல ஏறினேன். பெரம்பலூர் அது டிக்கெட் வரைக்கும் வாங்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி வெளில போய் பஸ் ஏறி எதுவும் கிடையவே கிடையாது. அந்த அனுபவமே தெரியாது. அப்புறம் அந்த அந்த ஊருக்கு போய் இறங்கிட்டு பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு தெரியாது. சரின்னு ஒரு ரிக்ஷாக்காரர் வந்தார். அப்போ நானே வந்து இந்த பஸ் ஃபேருக்கு கரெக்டாக தான் பணம் எடுத்துட்டு போயிருக்கேன். இல்லைப்பா பக்கம் தானே இருக்கு, 3 ரூபா தரேன்ப்பா அப்படின்னு. சரிமான்ட்டார். சரின்னு என்னை வந்து அந்த ரிக்ஷாவில் உட்கார வச்சுட்டு அந்த புத்தகம் உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றியா இருந்திருக்கு. போய் அந்த பள்ளிக்கூடம் வாசல்ல இறக்கி விட்டார். அந்த கட்டை எடுத்துட்டு போய் நிற்கிறேன். ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டார் என்ன. வேற யாருக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்கள உள்ளே அனுப்புங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் உள்ளே போகிறேன். போகும்போது நான் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு அவங்க எழுதின லெட்டரும் காமிச்சேன். இந்த மாதிரிங்க அப்படின்னு. ஆமாம் தஞ்சாவூர்ல வந்து ஒரு பையன் வருவார் அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க அவங்க தாங்க எங்கள் ஹஸ்பண்டு. என்ன ஆனாரு? நான் இறந்துட்டாருங்க அப்படின்னு. அம்மா நீங்கள் புக்கு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரின்ட்டு அந்த புக்கெல்லாம் காமிச்சேன் பாருங்கள். டக்குன்னு ஒரு 1400 புக்கு எடுத்தார். எடுத்து கமிஷன்லாம் எடுக்கவே இல்லை. அவர் இருக்கிற பணத்தை கையில் கொடுத்துட்டார். சரின்னு வாங்கிக்கிட்டு கொஞ்சமாக கட்டு குறைஞ்சிருச்சு. அந்த கட்டை எடுத்துக்கிட்டு நடந்தே போவோம் பஸ் ஸ்டாண்டு. அன்னைக்கு அந்த உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம்ல. பெரிய நம்பிக்கை. பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போவோம் அப்படின்னு வர வழியில் இன்னொரு கேர்ள்ஸ் ஸ்கூல் டொமினின்னு ஒரு ஸ்கூலில் பார்த்தேன். அங்கே போனால் சிஸ்டருங்க இருந்தாங்க. என்னம்மா இவ்வளோ கம்மியாக புக்கு இருக்குது, நிறைய கொண்டு வந்திருந்தா வாங்கியிருப்பேன் அப்படின்னு. ஏதோ ஒரு 400 அந்த புக்கு எடுத்தாங்க. எனக்கு இந்த தொழில் விஷயமே தெரியாது. இன்னும் புக்கு இருந்தால் அவங்க எடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆனால் எனக்கு அங்கேயே கொடுத்துட்டோம் இல்லைங்களா. நானே வந்து ஒரு 80 புக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தான் பையில, என்னால் அவ்வளோதான் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்கிட்டையும் சப்ளை பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏறி முதலாக கையில் ஒரு 1600 கையில் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக தஞ்சாவூருக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு தோசை அவங்களுக்கு பிடித்தமான கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் பிள்ளைங்கள்லாம் வந்து சரி அம்மா காலையில் போனாங்களே வந்திருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம். வந்தோடனே இதெல்லாம் டிஃபன் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி இரவு போயிடுச்சு. அப்புறம் நினச்சேன் மறுநாளும் சரி இன்றைக்கும் ஒரு ஸ்கூல் பார்ப்போம் அப்படின்னு. மறுநாளும் முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர். பட் அவ்வளோ புத்தகம் இருந்தது அவங்ககிட்ட? இருந்தது. அவங்களுடைய கம்பெனி புக்கு வீட்டில் இருந்தது. அந்த புக்கு இருந்ததுனால தான் நான் தொழிலுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. அப்புறம் 2வது தடவையும் நான் வந்து அந்த மறுநாளும் அந்த முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊருக்கு போனேன். அது 2 நாள் அந்த வியாபாரத்தில் அந்த 2 நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளி ஒவ்வொரு ஊர் இப்படியே வந்து நான் வந்து 14 வருஷம் பயணங்கள் தான். வாழ்வே பயணம் ஆயிடுச்சு. 14 வருஷம் பயணம். அதுக்கு மேற்கொண்டு இந்த பயண வாழ்க்கையில் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்தது தெரியல மேடம். பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன அடுத்தடுத்து படிக்கிற வேலை என்ன. இப்போ அது பெரிய பையன் +2 முடித்த உடனே அவனுக்கு என்ன படிக்க வைக்கிறது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கணும்னா அப்போ 20000 கட்டணும். அந்த 20000 வந்து நான் என்னால் அதை புரட்டி போட முடியாது. அப்போ என்ன இதெல்லாம் இந்த மாதிரி தினம் நீங்க ஒரு ஸ்கூலா போய் சம்பாதிச்ச பணம் ஓரளவுக்கு சாப்பாடுக்கு இருங்க, ஸ்கூல் ஃபீஸ் அது வந்து பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு வீட்டு செலவுக்கு கம்பெனில புக்கு 50% வாங்கியிருப்பேன். அவங்களுக்கு நாணயம் கட்டணும். அது போக தான் நான் வீட்டுக்கு செலவு பண்ணணும். இப்படி ஒரு கண்டிஷனில் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த பெரிய பையன் +2 முடித்த உடனே என்ன படிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய கவலை. சரி அந்த நேரத்தில் ஆப்டெக்கில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்தது. நான் திருச்சியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பையனை அழைச்சிட்டு போய் திருச்சியில் ஒரு 500 அட்வான்ஸ் கட்டிட்டு வந்தேன். அப்புறம் தஞ்சாவூரில் இருக்குமா, நான் ஏன் திருச்சிக்கு போகணும், நான் தஞ்சாவூரில் படிச்சுக்கிறேன்னா. சரிப்பா. அப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் போய் பார்க்கும்போது 40000 2 வருஷம் கோர்ஸு. ஆமா நீங்கள் வந்து மாதம் நீங்கள் கட்டுங்க, மற்றவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் கரெக்டாக வாங்கிடுவோம். நீங்கள் அந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் 1000 ரூபா கட்டுங்க, நீங்கள் அந்த 31 தேதிக்குள்ளே நீங்கள் 1000 ரூபா பணம் கட்டணும். சரிங்க ஐயா அப்படின்ட்டேன். அதே மாதிரி பையனை கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு மாதம் 1000 ரூபா கட்டுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எனக்கு வந்து ஸ்கூலில் என்ன வியாபாரம் ஆகுதோ அதை எடுத்து வச்சு மாதம் கட்டிகிட்டு இருந்தேன். இந்த நிகழ்வுல என்னோட படித்த பொண்ணு டாக்டர் பொன்மணி வைரமுத்து, அந்த அம்மா வந்து என்னோட 10th 11th மெட்ராஸ் சேவா சதனில் படித்தோம் நாங்கள். ஒரு நாள் அவங்கள சந்தித்தேன், சென்னைக்கு போயிருக்கும்போது சந்தித்தேன்.
என்னுடைய நிலைமையை சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் என்ன பண்ணணும் உனக்கு, நான் என்ன உதவி செய்யணும் சொல்லு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் நீங்கள் வந்து புத்தகம் கொடுத்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து வைரமுத்து புக்குன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி எனக்கு புத்தகம் கொடுத்து உதவுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே அவங்களுடைய சர்வெண்ட்டை கூப்பிட்டு எல்லாத்துலேயும் 10 செட்டு எடுத்து வைங்க அப்படின்னாங்க. செட்டு கையோடு நீங்கள் போங்க, உங்களுக்கு நாளைக்கே பார்சல் வந்துடும். அதே மாதிரி அந்த புத்தகங்கள்லாம் வந்தது. எல்லா காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் வைரமுத்துன்னு செட்டாக போச்சு. அப்போ அந்த பணம் எல்லாம் என் படிப்புக்கு அப்போ எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இந்த நேரத்தில் அவங்களையும் நான் நினைவு கூர்றேன். உதவி பண்ற நிலைமையில இருந்து உதவி பண்ணாதவங்களும் இருந்திருப்பாங்க, அவங்களையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது ஒரு சில உறவுகள் வந்து ரொம்ப முட்டுக்கட்டையா, எது செஞ்சாலும் ஒரு அவமான பேச்சு, கேள்விக்குறியா, எங்க போனாலும் நம்மளை பத்தி ஒரு அவமான சின்னங்கள் என்னதான் பேசுவாங்க அப்படி? அது அது இயற்கை பொறாமையினால பேசுறாங்களோ வேற எதுனாலும் தெரியாது. நல்ல நம்ம நண்பரால் பழகினாலும் அந்த உலகம் அப்படிதான் பேசும். அது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில சந்திச்ச அனுபவங்கள். ஆனா அதெல்லாம் நான் கேர்படுத்தலை. நான் அவங்களெல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு நான் வீட்டில் இருந்தால் இந்த 3 பிள்ளைங்களுக்கும் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். யார் எது சொன்னாலும் நான் வந்து அது பொருட்படுத்தவே மாட்டேன். என்னுடைய வேலை, என்னுடைய கடன், பிடித்த தொழிலையும் விடக்கூடாது. நம்ம டெய்லி போகிறோம், யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும், அது பற்றி நான் கவலைப்படலை. டெய்லி போவேன். சனி ஞாயிறு தான் லீவ். வீட்டுல மத்த வீட்டு வேலைகள், சமையல் எல்லாமே முடிச்சிடுறேன். 5 மணிக்கு எழுந்து சமையல் பண்ணி டிஃபன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க மத்தியானம் வந்தா வீட்டுல சாப்பிடணும். அதுக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள நைட்டு வந்துடுவேன். நைட்டு வந்து சாதம் மட்டும் நம்ம வந்து வடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான். மற்றபடி வந்து எனக்கு ஏதோ ஒரு இதுவா தெரியல. பசங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நல்லா ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. அதை எதுவுமே வந்து அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டாங்க. நான் என்ன செய்யறோன்னா அவங்களுக்கு தெரியும். சரி அம்மா தெரியும். பெரிய பையன் சொல்லுவான், அம்மா செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு தெரியும். ஏன்னா சின்ன அப்போயே வந்து அவன் சொல்லுவான், அம்மா நீங்க டெய்லி இப்படி ஸ்கூலுக்கு போறீங்களே, ஏதாவது பஸ்ல ஆக்சிடென்ட்டா என்னம்மா பண்றது அப்படின்னு கேட்பான். இல்லப்பா அப்படியெல்லாம் நினைக்காத, நமக்கு வருமானம் வேணும், படிக்கணும், நீங்கெல்லாம் பெரிய அளவு இருக்கு, நம்ம வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கணும், நீங்க தைரியமா இருக்கணும். அவங்களுக்கு நான் தைரியமா சொல்லிட்டு நான் மனதுக்குள்ள அழுதுருக்கேன். அவங்க எதிரில் வந்து தைரியமா பேசுவேன், தைரியமா இருங்க அப்படி இப்படின்னு பேசுவேன். அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த பிள்ளைங்க மேல அதீத பாசம் தான் எனக்கு வந்தது. இந்த பிள்ளைங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், இந்த பிள்ளைங்களுக்கு இனிமேல் யார் இருக்காங்க, நம்ம தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த அன்பு, பாசம், தாய்மை உணர்வு அதிகமாக வந்து வறுமைன்னா என்னன்னு தெரியாது. எங்கள் பிள்ளைங்களுக்கு 3 பிள்ளைங்களும் அதே தான். அந்த சின்ன வயசுல அந்த பொறுப்பெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்குள்ள எந்த குறையும் இல்லாதபடி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ தீபாவளி வந்ததுன்னு வைங்கலாம், 1 மாதம் முன்னாடியே நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா மற்ற பிள்ளைங்களாம் எங்களுக்கு அந்த ட்ரெஸ் இருக்குது இந்த பேசினா அந்த அவங்களுக்கு மனசு பாதிக்கும். அதனால நான் வந்து 1 மாதம் முன்னாடியே எல்லாருக்கும் 3 செட்டு அழகாக கொண்டு வந்து வச்சிருவேன். ஒன்று வந்து தீபாவளி நேரத்தில் நீங்கள் கட்டிங்க செய்யணும் அப்படின்ட்டு. பிள்ளைங்க வந்து அந்த மனசுக்குள்ள அந்த அப்பா இல்லை, அம்மா வந்து நம்ம வறுமையில் இருக்கோன்னு அந்த நினைப்பு வரக்கூடாது. அது வந்து நான் அந்த விஷயத்துல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். இல்லை, நீங்கள் சொன்னீங்க அந்த முதல் பையனுடைய ஃபீஸுக்கே அந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன், அந்த ஃபீஸுக்கே அந்த மாதிரி ஒரு நல்ல தோழியின் உதவியோட ஏதோ அந்த வைரமுத்து அவர்களுடைய புத்தகங்களை விற்று அதுவே ஒரு பெரிய உதவியா இருந்தது ஃபீஸ் கட்டணு. அதுக்கப்புறம் மறுபடி ஸ்கூலுக்கு காலேஜ் ஃபீஸுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? இதே மாதிரி தான் புத்தகங்களை வந்து நான் சொன்ன பேங்க்ல வந்து ஒரு தடவை 5 ரூபா லோன் வாங்கினேன். உதயநிலான்னு ஒரு நாவலை ஆசிரியர் வந்திருக்காரு. அந்த ஆசிரியர் வந்து எழுதி கொடுத்த நிவாசங்கிறவங்க அவங்க எழுதி கொடுத்த நாவலை தான் புத்தகமாக போட்டேன். அது 2 எடிஷன் ஓடிச்சு எனக்கு. அப்புறம் இன்னும் அந்த இனியவள் சொன்னேன் பாருங்க, அந்த ஆசிரியருடைய நூல் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்ககிட்ட இருந்த புத்தகங்களை எடுத்துட்டு போய் விற்கிறது இல்லாம நீங்களே வந்து இந்த மாதிரி நாவல்கள் எல்லாம் சொந்தமா போட்டு ஆகணும். 50% எல்லாம் வாங்கி செஞ்சா ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. இந்த முத்து பதிப்பம் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு நாள் சொன்னேன் நான், ஐயா நான் இது வரைக்கும் 1 வருஷம் நான் புத்தகம் செஞ்சு கொடுத்தேன், இனிமேல் எனக்கு கொடுத்தேன் நான் போடுற புக்குக்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் புக்கு மட்டும் கொடுத்தா போறோம். அதை வச்சு எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பதிப்பா உரிமையாளரா இருந்து அதுல இந்த மாதிரி அடுத்தது என்ன நாவல் வாங்கி போடணும், இதுக்கெல்லாம் அவங்க யாராவது உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்களா என்னென்ன செய்யணும்னு? இல்ல, தானாவே எனக்கு தெரிஞ்சது, ஒன்னொன்னா தெரிஞ்சது. ஒன்னொன்னா எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, அந்த காலத்துல 1600 ரூபாய் அந்த ஒரு புத்தகம் போடலாம். அந்த 1600 ரூபாய் கையில பணம் இல்ல. 1600 தொழில் பத்தி உங்ககிட்ட நிறைய பேசிட்டு இருந்ததுனால சில அந்த இதெல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் நான் இந்த துறைக்கு வந்த பிறகு இந்த கம்பெனிகள் எல்லாம் பார்த்து ஒண்ணு ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஒன்று அப்போ வந்து இந்த சைதாப்பேட்டையில் அம்மன் பதிப்பகம்னு என்ன மாதிரி ஒரு லேடி அம்மா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு காலத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டேயும் சில விஷயங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி புத்தகம்னா இப்படி தான் போடணும் போல இருக்கு அப்படின்னு லோன் வாங்கினேன். முதல்ல 5000 லோன் வாங்கி ஒரு புத்தகம் போட்டேன். அந்த கடனை அடைச்சேன். மறுபடியும் 10,000 கொடுத்தாங்க பேங்க்கில், அதையும் அடைச்சேன். 15,000 25,000 வரைக்கும் வாங்கினேன். அப்புறம் நான் லோனே வாங்கலை, வேண்டான்னு விட்டுட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து இந்த தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி பெற்றேன். அதனால லோன் இனிமேல் தேவையில்லை, நம்மளே வந்து இப்போ மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உறுதுணையா இருந்த சில பதிப்பக இருக்காங்க, வந்திருக்காங்க. முத்து பதிப்பகம். அதான் அவங்க வீட்டுக்காரி இறந்தோடனே வந்தாங்க. வந்து புக்குன்னு கேட்டாங்க. சரி அவங்க சரி பரவாயில்ல நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி அவங்க 3 குழந்தைங்க இருக்குன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் உதவி பண்ணுவோன்னு நினச்சி கொடுத்தோம். அதே மாதிரி நல்லா பண்ணினாங்க, மேற்கொண்டு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அவர் கணவர் பொடி போடுறதுக்கு காரணம் எங்கள் பாட்டி தான். அவங்க பொடி வாங்க சொல்லி அவனை அனுப்பிவிட்டு அவங்க பழக்கத்தை உண்டு பண்ணி தான் அவங்க அது கிட்ட அது ஒரு பெரிய குறை தான் எங்களுக்கு. ஆனால் கிரிஜா வந்து தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை உள்ளவர். யார்கிட்டையும் இது வரைக்கும் பொருளாதார உதவி கேட்டதில்லை, என்னிடையும் இல்லை. இதான் இந்த உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தான் கல்யாணம் செஞ்சு வச்சுருக்கேன், எது இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் அவங்க செய்வாங்க, எது இருந்தாலும் சரி. அதே மாதிரி இங்கே வேலைக்கு போனால் கூட இந்த பெரிய பையன் பார்த்த சார்ந்து தம்பி 3 தம்பிகளையும் நல்லா கஷ்டப்பட்டு சமைக்கிறது உதவி பண்ணி, அம்மா வீட்டில் இருந்தால் என்ன செய்வாங்களோ அத்தனை வேலையை அவன் செய்வான். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்சவன் சீனிவாசன். அம்மாவுக்கு எந்த விதத்துலையும் தொந்தரவு கொடுக்கல. இவங்க கொடுக்குறதா அவங்க வாங்கிக்குவாங்க, அவங்க கேட்கறது முன்னே அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. நல்லா சிறப்பாக செஞ்சு இன்னைக்கும் அவங்க அம்மா அவங்க தெய்வமாக நினைக்கிறாங்க. சரி, இப்போ பசங்கள்லாம் என்ன பண்றாங்க சொல்லுங்க? பெரிய பையன் வந்து MCA முடிச்சுட்டு, அதாவது அவன் என்ன பண்ணான், BBA முடிச்சுட்டு இந்த தஞ்சாவூர்லேயே CSC கம்ப்யூட்டர் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்க பாருங்கள், அங்கே ஒர்க் பண்ண மாதிரி. அப்போ நான் சொன்னப்பா நீ நல்லா படிச்சிருக்க, இந்த படிப்புக்கு வந்து இங்கே வேலை பார்த்தா உனக்கு அவ்வளோவா பெனிஃபிட் கிடையாது, நீ பேசாமல் பெங்களூருக்கு போ, பெங்களூருக்கு போய் அங்கே வந்து கொஞ்ச நாள் ட்ரை பண்ணு, நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு போனான். அம்மா சொன்னாங்களேன்ட்டு போனான். போயிட்டு ஒரு 6 மாசத்துல வந்துட்டான். அம்மா என்னை ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நீ பேசாமல் தஞ்சாவூர்லேயே இருந்திருந்தா ஒரு 3500 வேலை கிடைச்சிருக்கும் உனக்கு, அங்கே வந்து இங்கே வேலை இல்லாமல் நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் யார் பேச்சையும் கேட்காதப்பா, எல்லாம் சொல்லுவாங்க, நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாரு, உனக்கு நல்ல ஒரு கிளிக்கு வரும், அப்போ பாரு நீ வந்து நல்ல ஒரு வேலைக்கு வந்துடுவ. உங்களுக்கு தெரியும் இந்த பெங்களூர்ல தான் இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெங்களூர்ல தான் இந்த ஐடிக்கு நிறைய ஃபாரின் கம்பெனி எல்லாம் இருக்கிறதா, அதெல்லாம் நீங்க நிறைய பத்திரிகைலாம் படிக்கிறது, ஸ்கூல்ல போகும்போது பேசிக்கிறது, வாத்தியாருங்கெல்லாம் பேசிப்பாங்க. அப்போ அந்த நியூஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் அப்படியே கேதர் பண்ண மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நானே வந்து ஒரு முடிவு பண்ணி அவனை வந்து அனுப்புனேன். அப்புறம் அவன் போய் மறுபடியும் போய் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு சின்ன வேலை கிடைச்சது, ஒரு 6 ரூபா சம்பளத்தில் வேலை கிடைச்சிது. அப்புறம் அதுலேருந்து ஒரு 15,000, அதுவும் சந்தோஷமாக இருந்தது. அதுலேருந்து அப்படியே 25,000 சம்பளத்துக்கு போனான். அப்படியே ஃபாரினுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ எங்கே இருக்காரு? யூஎஸ்க்கு போயினான். போய் மறுபடியும் ஒரு 5 மாசத்துல வந்தான். வந்து எனக்கு 1.5 மாதம் தான் லீவுமா, இப்போ போன மறுபடியும் 2 மாதம் கழிச்சு தான் 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னா. சரி, அப்போ வந்து ஏஜ் ஆகிட்டே இருக்கு பையனுக்கு, 29 ஆயிடுச்சு. சரி இனிமேல் மறுபடியும் போய் 2 வருஷம் கழிச்சு வர்றது 31 ஆகிடும். 29 வயசு சரி நம்ம பொண்ணை பார்க்கணுன்னா எவ்வளோ சீக்கிரமாக பார்க்கணுமா பார்த்து ஒரு நல்ல படித்த குடும்பத்தில் ஒரு பெண் கிடைச்சிது. சரின்னு திடீர்னு முடிஞ்சது, கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பியாச்சு. ஓ ஓகே ஓகே. அந்த பையனை கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே 2வது பையனுக்கும் பொண்ணு பார்த்தேன். BE படித்த பொண்ணா பார்த்து இந்த EBயில் வந்து AERக்கா பொண்ணு. பெரிய மருமகளும் MCA படிச்சிருக்க பொண்ணு தான். அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்ல குட் ஃபேமிலி, எல்லாருமே நல்லா படித்த ஃபேமிலி தான். அதனால அதுவும் ஒன்றும். கடைசி பையன் என்ன படிச்சாரு? கடைசி பையன் 10th தான். ஏன் அப்படின்னா அவனுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்றாரு இப்போ? சரி என்ன பண்ற, இந்த தொழிலுக்கு அடுத்தது இவன் தான் செஞ்சாகணும். இந்த தொழில் வந்து இதை விடக்கூடாது. இப்போ என்னுடைய காலம் வரைக்கும் நம்ம செஞ்சிடறோம், நமக்கு பின்னாடி அந்த பிள்ளை ஏதாவது செய்யணும் அப்படின்னு. சரி இருக்கட்டும், அவனுக்கு படிப்பும் வர மாட்டேங்குது, இந்த தொழிலாவது செய்யட்டும் அப்படின்னு அப்படியே அவனுக்கு வந்து அந்த இதில் கொடுத்துட்டேன். அதனால அவன் தொழில் பண்ணிட்டு இருக்கான். அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. பெரிய பையன் பேரு KS பார்த்தசாரதி. பார்த்தசாரதி. 2வது பையன் பேரு KS சீனிவாசன். 3வது பையன் பேரு லட்சுமி நாராயணன். உங்க மகன்களை பார்க்கலாமா? வாங்கம்மா.
மூணு பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. யாரு மூத்தவர்னு எனக்கு சட்டுன்னு தெரியலையே. இதுல யார் மூத்தவர்? நீங்களா? ஓகே ஓகே, சரி நீங்க சொல்லுங்கம்மா. ஏன்னா உங்களுக்கு வந்து நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கொஞ்சம் வளர்ந்துருந்தீங்க. அப்பாவுடைய மறைவுக்கு பின்னால எப்படி உங்க குடும்பத்துல திடீர்னு ஏற்பட்ட அந்த மாற்றங்களை, ஒரு சின்ன பையனா நீங்களும் அதை தாங்கி இருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. ஆமா. அந்த நாட்கள்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது? அப்போ 8வது படிச்சுட்டு இருந்தேன். 8th குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தேன். நான் 65 பேர் இருக்கிற கிளாஸில் 65 பேர் இருக்கிற கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தேன். 6வதுலேருந்து முயற்சி பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அப்பா கிட்ட காமிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ 8வது குவார்டர்லி எக்ஸாமில் தான் நான் வாங்கியிருந்தேன், அக்டோபர் மந்த். அப்போ ஸோ அப்பா வந்து அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ தான் இந்த மறைவு எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப எதிர்பார்க்காத விஷயம், ரொம்ப என்னை பாதித்த விஷயம் இது. +2 வரைக்கும் இப்படியே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் +2 முடிச்சதுக்கப்புறம் என்ன அண்டர் கிராஜுவேஷன் யூஜி கோர்ஸ் பண்ணலான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன். நான் ஃபீஸ் கோர்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும். மந்த்லி 1000 ருபீஸ் கட்டணுங்கிறது வந்து. ஸோ நானும் வேலைக்கு போகலாம், முயற்சி பண்ணி பார்க்கலான்ட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு தஞ்சாவூர்லேயே நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எனக்கு வேலை கிடச்சிது. ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் எனக்கு வேலை கிடச்சிது. நான் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நான் அப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர்லேயே நான் வேலை சேர்ந்தேன். நான் டியூட்டராக வேலை சேர்ந்தேன். போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருந்தேன். இல்லை, நான் என்ன கேட்டேன்னா, அம்மா சொன்னாங்க வந்து நீங்கள் தஞ்சாவூர்ல இருந்தப்போ அவங்க தான் இல்லை, அவங்க படிப்புக்கு பெங்களூர்லாம் இன்னும் நல்ல வேலை கிடைக்கும்னு போன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு. அது பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் 1999 நான் சென்னைக்கு போகணுன்னு ரொம்ப கம்ப்யூட்டர் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சோன்னா சென்னைக்கு போகணும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சரி இன்னும் அனுப்பிச்சேன். நான் போயிட்டு வந்தேன். 1 இயர் நான் சென்னையில் இருந்தேன், ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு சரிப்பட்டு வரல. ஸோ நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். தஞ்சாவூரில் வந்து நான் திரும்ப சிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் டியூட்டராக இருந்தேன், அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வருஷம் போச்சு எனக்கு, 2000லேருந்து 2002 வரைக்கும். 2002ல் வந்து இந்த மாதிரி போயிட்டே இருந்தால், இங்கேயே இருந்தாக்கா ரொம்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அது இதுன்றதுக்காக அம்மா வந்து தனக்குன்ற வாழ்க்கையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தனக்குன்ற ஆசைகளை எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து எப்படி தனக்குன்ற ஆசைகள் எல்லாம் வந்து இந்த விஷயம்னா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா செலவாகுமேன்ட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பார்த்திருக்கீங்களா? அதாவது தேவைக்கு உரிய செலவு மட்டும்தான் செய்வாங்க, எதுவும் ஆடம்பரம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ என்ன தேவையோ, நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது முக்கியம். ஸோ அதெல்லாம் அவங்க கவனமாக இருந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. படிப்பு விஷயத்தில் என்ன கம்ப்யூட்டர் படிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி என்ன +1ல் வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து படிக்க வச்சாங்க. நீங்கள் பெரிய பிள்ளையா இருந்ததுனால வந்து அவரையும் கொஞ்சம் ஐ திங்க் நீங்கள் தான் கொஞ்சம் வளர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. அம்மா வந்து பாதி நேரம் பயணத்திலே இருந்ததுனால. ஆமாம், அப்போ லட்சுமி நாராயணன் கொஞ்சம் சின்ன பையன். கிட்டத்தட்ட அப்படிதான். அம்மா ஊருக்கு போயிட்டேன்னா ஆளுனாலும் பெரிய அண்ணா தான் எல்லாமே. அதான் வாங்கி கொடுக்குறது, வெளியே போகிறது எல்லாமே அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரா? அப்படி ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப பொறுமை. ரொம்ப பொறுமை. சமையல் முதற்கொண்டு ஆளுனாலும் அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்ரீனிவாசன், நீங்க சொல்லுங்க. அப்பா இறந்தது வந்து எனக்கு சுத்தமாக அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இறந்துருக்காங்க. அது எனக்கு தெரியாது. ஒரு டிவி ப்ரோக்ராமும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அண்ணன் வந்து கூப்பிட்டாங்க, மாதிரி அப்பா வீட்டுக்கு வா, சீக்கிரம் வான்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் துருவி விசாரித்து பார்த்தாலும் சொல்ல மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது இது மாதிரி அப்பா வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்காங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து உங்களுக்கு இருந்த வயசுல வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசா புரிஞ்சிருக்காது, அப்பா இல்லையே இனிமே அடுத்த வேலைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் அந்த கவலையே இருந்திருக்காது. எந்த கவலையுமே தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் தான் வளர அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அப்பாவும் இல்லாத ஒரு குடும்பத்துல அம்மா வந்து இந்த மாதிரி உழைச்சு நம்மளுக்காக அட்லீஸ்ட் ஒரு அடிப்படையான வசதிகளை, ஒரு 3 வேளை சாப்பாடு, ஒரு சரியான கல்வியை கொடுக்கும்போது எனக்கே ரொம்ப குழந்தைங்களுக்கு அந்த பக்குவம் தானே வந்துருது போல இருக்கு. இப்போ சின்ன வயசுல வந்து அவ்வளோவா தெரியாது மேடம் அவங்களுக்கு.
அம்மா வந்து என்ன இல்ல சின்ன வயசுல தானே அந்த மாதிரி சில ஆசைகள் வரும், எல்லாரும் டூருக்கு போறாங்க கேட்கலாம், ஆனா அம்மாக்கு அது கஷ்டமா இருக்கும், அதனால நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்ற பக்கம் வருது இல்ல. கேட்காம தான் இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்க ஏதாவது கேட்டா நான் செய்யற மாதிரியும் இருக்கும். ஆனா ரொம்ப வன்பு பண்ண மாட்டாங்க, எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு. எதுவுமே வந்து ஒரு அவரு குட்டி பையன் கூட ஒண்ணும் கேட்க மாட்டாரா? குட்டி பையன் கொஞ்சம் டூர்ல சுட்டி அனுப்பியிருக்காங்க பையன். டூர் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப சலுகை அப்போ. கடைசி பேர்லாம் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒருவேளை கொஞ்சம் அண்ணங்களும் எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால இருக்கும். ஆமா இல்ல, ஆமா இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அப்பா கொஞ்சம் சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஸ்கூலு டூர் எல்லாம் சொல்லுவான், அப்ப அனுப்பியிருக்கேன் நான். சோ நீங்க வந்து அதிகமா அந்த குடும்ப கஷ்டம் எல்லாம் தெரியாம தான் வளர்ந்தீங்கன்னு சொல்லாமா? கண்டிப்பா. ஏன்னா அப்பா இருக்கும்போது நான் 4 வயசு குழந்தை, இறந்துருக்காங்கன்னு தெரியாது, மாலை போட்டிருக்காங்க, நான் பாட்டு விளையாண்டே இருக்கிறேன் சின்ன பிள்ளைத்தனமா. சுத்தமாக என்ன நடக்குன்னு தெரியல. அவன் மாலை போட்டிருக்காங்க, ஜனங்க வந்து உட்காந்துருக்காங்க, ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க, அந்த மாதிரி தெரியுது. போக போக தான் சரி இந்த மாதிரி அப்போ இதாயிட்டாங்க. சோ நீங்க எந்த நேரத்துல முடிவு எடுத்தீங்க அம்மாவோட இந்த பிசினஸ்லயே அம்மாவோட இணைஞ்சு இந்த மாதிரி செய்யறதுன்னு சொல்லி? 7th படிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி. எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் பண்ணும்போது ஒரு ஜென்ஸ் லேடி பண்ணும்போது ஜென்ஸை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப இது. ஆனால் சொல்லுவோம் சின்ன வயசில் கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் செய்வோம்மா, இதில் எந்த மாற்றம் கிடையாது சொல்லிடுவோம். சொன்ன மாதிரி அப்படியே ஃபீல் எடுத்துட்டு. இப்ப அவங்கள வளர்க்குற அந்த நாட்கள்ல எல்லாம் வந்து உங்களுக்குன்னு சில, எல்லா பெண்களுக்கும் சாதாரண மனுஷங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி சில ஆசைகள்லாம் உங்களத வந்து ஆனா சரி நமக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களும் அடக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமா. அந்த மாதிரி என்னென்ன ஆசைகள் இருக்குமா உங்களுக்கு? என்ன 4 பேரோடு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாது, அது ஒண்ணு. அதை பற்றியும் நான் கவலைப்படுறதில்ல. நமக்கு தொழில் அது மட்டும் போல. ஏன்னா சமுதாயம் வந்து அந்த அந்த மாதிரி அளவுக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாத மாதிரி கலந்துக்க முடியாத நிலைமை தான். ஒரு சமுதாயம் அப்படித்தானே நினைக்கும். புருஷன் இல்லைன்னா வந்து அந்த மாதிரி ஒரு அமங்கல சின்னமா நினைப்பாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கூப்பிடுறது இல்லையா? அதாவது கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். எனக்கு தொழில் இருக்கு, நான் பள்ளிக்கூடம் பார்க்கணும், அங்க போய் என்ன பண்றது, நம்ம பள்ளிக்கூடம் பார்த்தாலும் நமக்கு வருமானம், நம்ம பிள்ளைங்களை பார்க்கலாம் அப்படி நினைச்சு நான் ஸ்கூலுக்கு தான் போவேன். அவாய்ட் பண்ணிடுவேன். ரொம்ப வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். அங்க போறதுனால அந்த மாதிரி அந்த காலத்துல எனக்கெல்லாம் அதெல்லாம் ஆசையா இருக்கும், அப்ப அதெல்லாம் முடியல, அதனால நான் இப்ப அதெல்லாம் செஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஒரு நல்ல புடவை கட்டுறது. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா என்னால வாங்க முடியும். இப்ப நினைச்சேன் எனக்கு இந்த நகை வேணும்னா போய் வாங்கிக்கலாம், இந்த புடவை வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஆண்டவன் எனக்கு வச்சிருக்க. அதை வந்து நான் உறுதியா சொல்ல முடியும். வேற யாராவது உங்களுடைய பழைய நட்பு அந்த மாதிரி ஏதாவது, சில பேரை பார்த்ததே இல்லை அவங்கள பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அந்த மாதிரி ஆசைகள் இருக்கா? இந்த நம்ம வீட்டில் குடி வந்தாங்க மணிமேகலைன்னு ஒரு டீச்சர். அவங்க வந்து இவங்க அப்பா இருந்த காலத்துலேருந்து, அவங்க 81 எங்கள் வீட்டில் குடி வந்தாங்க. இவங்க அப்பா இருந்த காலத்துலேயும் சரி, இல்லை அவங்க இறந்த காலத்துக்கு பிறகும் எனக்கு நல்ல தோழியாக அவங்க வந்து எனக்கு நிழலாக வருவாங்க. ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, ஒரு நட்பாக பழகுவாங்க. நம்ம வந்து அவங்க வந்தாலே எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நல்ல தோழி இருக்காங்க அப்படின்னு. ஏன் இப்போ என்ன அவங்களோட தொடர்பு இல்லையா? இப்போ ஒரு 4-5 வருஷமா அவங்க கிட்ட எனக்கு தொடர்பு இல்லை. ஏன்? இடையில என்னன்னு தெரியல, அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு பழைய நட்பு ஏதாவது ஒரு ஆசைன்னா அவங்கள பார்க்கணுன்றது ஒண்ணுதான். பார்த்தா சந்தோஷம்தான். கூப்பிட்டு கேட்போமா ஏன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதுன்னு? தாராளமா கேளுங்க மேடம். மணிமேகலை, அவங்க கிட்ட நான் ஒண்ணுதான் கேட்டேன். ஓகே, உங்களுடைய பழைய நட்பு ஆசை யாரையாவது நீங்க பார்க்க விரும்பணும்னா யாரை சொல்வீங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அவங்க கரெக்டா அவங்க பேரை தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க உங்க மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காங்க. ஆனா நீங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதாமே? ஃபோன் மிஸ் பண்ணிட்டேன் மேடம். அவங்க கணவருடைய இறப்புக்கு முன்னாலேயும் சரி அப்புறமும் சரி அவங்களுக்கு நிழலா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை. ஸோ உங்களுடைய பார்வையில நீங்க பார்த்த கிரிஜாவை பத்தி நீங்க சொல்லு. நான் வந்து 1981 இவங்க வீட்டுக்கு வந்து குடி போனோம், நானும் என் ஹஸ்பண்டும். அப்போ வந்து அவங்க பிள்ளைகளுடைய அப்பா இருந்தாங்க, சாந்தாராம் சார் இருந்தாங்க. வீடு நல்லா 1 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள வீடு இருக்கு. பட்டு அவங்க வந்து டெய்லி வருமானம் இல்லை அவங்களுக்கு. சார் வந்து புக்கு பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து கொண்டு வர்ற காசை வச்சு தான் பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. இவங்க வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த பட்டு நூல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க.
நான் போய் கேட்பேன், எப்படி சிஸ்டர் உங்களுக்கு கையை வலிக்காதா? அந்த பிரதர் கொண்டு வர்ற காசு வந்து போதாது, இதில் ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். பேசாதீங்க சிஸ்டர், வேலை ஓடாது அப்படின்னு ரொம்ப கடுமையான உழைப்பாரு. ஆரம்பத்துல இருந்து டீசெண்டா ஒர்க் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க. நான் சொல்லுவேன், பிரதரோட நீங்களும் போய் ஒர்க் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சொன்னாங்க ஒரு முறை, நான் வந்து ரேடியோ மெக்கானிக் படிச்சிருக்கிறேன், ஆனா என்னை கொண்டாந்து எங்க அண்ணன் இந்த வீட்டை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ஏழ்மையா இருக்கிறோன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்களும் பிரதரோட போய் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க சிஸ்டர், நீங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சிஸ்டர் சொன்னாங்க, நான் வீட்டை விட்டு போய் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பட்டு நூலை வந்து சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க சாரு இறந்ததன் பிறகுதான் இவங்க வந்து அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போறதே கஷ்டமா இருந்தது. வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க ஆனால் 2 கையாலையும் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூலா போய் ஆர்டர் வாங்கி, இந்த குழந்தைங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, நான் தூக்கி வளர்த்த குழந்தைங்க, அதை வந்து முன்னேற்றினாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல தாயின்னு தான் சொல்ல முடியும். அப்படியே கஷ்டமா இருக்கும். அப்படியே சவச்சவன்னு இருக்கிறதுக்கும் அந்த புக்கு 2ஐயும் தூக்கிட்டு நடக்க முடியாம போவாங்க. அப்போ வந்து நான் பாப்பா நாட்டில் ஒர்க் பண்ணினேன். அப்போ எனக்கு ஆர்டர் கொடுக்க முடியல. ஏன்னா இன்னொரு தமிழ் பண்டிட் தான் லைப்ரரி இன்சார்ஜா இருந்தாரு. எனக்கு ஆர்டர் கொடுக்க முடியல, நான் என்ன செய்யறதுனே தெரியல. அப்புறம் இன்னொரு ஸ்கூலுக்கு போய் அன்னைக்கு எல்லா புக்கையும் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நீங்க கூட கேட்டிருக்கீங்க, கணவர் இருக்கும்போதே அவங்களோட சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க. வீட்டுக்குள்ளேயே சும்மா இல்ல மேடம், அந்த பட்டு நூல் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தாய் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்க எது சொன்னாலும் ரொம்ப ஒபீடியன்டான பிள்ளைங்க. இவங்க வந்து நல்லா ஒரு கோடு போட்டு காமிச்சாங்க பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்க வந்து அதை ரோடு போட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து நல்ல முறையில அமைச்சுக்கிட்டாங்க. ஒரு முறை தஞ்சாவூர் செக் எனக்கு வரலன்ட்டு நான் தஞ்சாவூருக்கு நேரடியாக போனேன். சரி இவ்வளோ தூரம் வந்தோமே, இந்த பதிப்பகம் இங்கே தானே இருக்குதுன்ட்டு போனேன். நான் கொஞ்சம் மோட்டாவாக இருந்தேன் அப்போ. இப்போ வயசு 63, அப்போ 34 என்னவோ 33. என்னை பார்த்த உடனே ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாருன்னு நினச்சிட்டு நான் வெஜிடேரியன் செய்துட்டாங்க. அம்மா நான் முட்டை கூட தொட மாட்டேன், நான் பியூர் வெஜிடேரியன், நீ ரசம் சாதம் மட்டும் போடுமா அப்படின்னு. பிறகு ஆளை பார்த்த உடனே நான் வெஜிடேரியன், நம்ம விசு போன்ற ஆட்கள்லாம் ஒரு பிடி பிடிப்பாங்க, எனக்கு தொட்டது கூட கிடையாது. அதனால் விருந்தோம்பல் வர்றவங்க சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கூட கேட்கல, விறுவிறுவிறுன்னு செய்துட்டாங்க. அது போல் நல்ல குணம் உடையவர்கள். அதை சொல்ல மறந்துட்டேன் நான். நான் வந்து மேடத்துடைய நண்பர். நான் வந்து ரொம்ப நல்லவர் அவர், என்னோட ஃப்ரெண்டு. நான் கோவமாக பேசினா கூட என்ன ஃப்ரெண்டு தான் பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். நான் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தேன். அப்போ புக்கெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்காக வருவார். சப்ளை பண்ண வரவர் வந்து என்ன ஃப்ரெண்டு எவ்வளோ உங்களுக்கு கமிஷன் வேணும் அப்படின்னு கேட்பார். கமிஷன் கேட்டால் இங்கே வரக்கூடாது அப்படிம்பேன். அந்தளவுக்கு ரொம்ப திக்கஸ்டாக இருந்தேன் மேடம். நான் வெளியூர் போயிட்டு வந்துட்டு இவரை பார்க்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டு வாசல் இருந்து கூப்பிட்றேன், சாந்தாராம் சாந்தாராம்னு கத்துறேன். ஒரு வயசானம்மா ஒருத்தவங்க வந்தாங்க, எங்கள் சாந்தாராம் இல்லையான்னு. அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு கேட்டோன்னே தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. நேராக உள்ளே போய் இவங்களை போய் பார்க்குறேன். அப்படியே உட்காந்துருக்குறாங்க. என்னங்க ஆச்சு என்னாச்சு ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்புறம் என் ஒய்ஃப் அழைச்சிட்டு போய், இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் என் ஒய்ஃப் வந்து செய்யுது, பணங்காசு வேணாலும் கொடுக்குறோம், வாங்கிக்கங்க, நீங்கள் நல்லா இருக்கிற காலத்தில் எங்களுக்கு நீ கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பேசவே இல்லை, பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு மனசில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தையே கொடுத்தாலும் ஒரு கணவன் இறந்த பிற்பாடு உலகத்துக்குள்ளோட ஈடுனை இல்லை. 3 பிள்ளைய வேற வச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு வாரம் நான் தூங்கவே இல்லை. ஆனால் இவங்க வந்துட்டு ஒன்றும் கேட்கவே இல்லை, வரவும் இல்லை. இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு தபால் எனக்கு வருது. நிவாசன் எனக்கு ஒரு புனைப்பெயர். இது வரைக்கும் 90 புக்கு எழுதியிருக்கேன். அவங்க எழுதுறாங்க, ஆசிரியர் நிவாஸ் அவர்களுக்கு எழுதியது, நீங்கள் எழுதிய நாவல் இனியவள் இனியவளுங்கிற நாவலை வந்து நான் வெளியிடுவதாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு.
என் நண்பன் இறந்து போகும்போதே என் கதையும் இறந்து போச்சு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்டா அப்படி ஆச்சரியமாக சொல்கிறாங்களேன்னு ஆச்சரியம். திரும்ப இவங்களை போய் பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி விழுப்புரத்தில் முத்துப்பதிப்பாக இருக்கார், அவர்கிட்ட ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். என் ஸ்கிரிப்டை என் ஃப்ரெண்டு இருக்கும்போது வெளியில் கொண்டு வர முடியல. மூக்குத்துலேருந்து தோடு வரைக்கும் என் தாலியை கூட அடமானம் வச்சு அதில் 40-50,000 ரூபா போட்டு ஒரு புக்கு பண்டலாக வச்சுருக்குறாங்க. பட்டாணி வீரன்ட்ட கொடுத்தீங்கன்னா 100 ரூபாவுக்கு மேலே கொடுக்க மாட்டான். அந்த கட்டை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்கெல்லாம் பரம்பரையாக முத்துப்பதிப்புங்கிற ஒரு ஃபாதர் மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்டிருக்காரு, இந்த கதாசிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா, இந்த புக்கு கட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, பர்மிஷன் வாங்கலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இவங்க எழுதலை. உங்கள் புத்தகத்தை நான் வெளியிடுறேன், எனக்கு அனுமதி வழங்கணும், நான் அனுமதி அளிக்கிறேன், எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம், அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டு இவங்க 40-50,000 புக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இருக்கும் பொழுது இவங்க கொஞ்சம் இது வரைக்கும் இன்ன நிமிஷம் வரைக்கும் எந்த உதவியும் அங்கே கேட்கல. பணம் காசுன்னு தரும்னு சொன்னால் கூட இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் சார், தேவையில்லை சார். யாருக்கிட்டையும் எந்த உதவி. அப்புறம் நானே வந்து ஒரு புக்கை போடுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்க, 100 ரூபாய் என்னால் கொடுக்க முடியும்னா கொடுத்துருவேன், அந்த 100 ரூபாயில என் வாழ்க்கை பாதிக்கும்னா கொடுக்க மாட்டேன். 10 ரூபா தான் கொடுப்பேன் வச்சுக்கோங்க. அந்த 10 ரூபாய் எனக்கு திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அது மாதிரி ஆகலாம். எனக்கு நான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறேன். வித்தியாசமாக இருக்கீங்க, சரி உங்களுக்கு புக்கு எழுதி தரேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஆம்பளை இல்லாமல் பொம்பளை வாழ முடியும். ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்காரர் இறந்து போட்டாலும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த 3 பிள்ளைங்க இல்லைன்னா செய்யலாம். 3 பிள்ளை இருக்கு, அது தலையெழுத்து மாறி போயிடும், அதனால் கல்யாணம் பண்ணிக்கூடாது சொல்லி இவங்களுக்காக உதயநிலான்னு இப்போ கூட நிறைய ரெண்டு இடம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. உதயநிலான்னு புத்தகம், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெண் வாழ முடியும் அப்படின்னு ஒரு புத்தகம் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். உதயநிலா ஒரு புக்கு, அந்த புக்கை கூட ரீப்ரிண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு காப்பி கூட அவங்ககிட்ட இல்லை. இன்றைக்கி இவங்க இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் காரணம் இவங்க தான், நம்ம ஒன்றும் காரணமே இல்லை. நிச்சயமா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது உதவின்னா கேளுங்கம்மான்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த கணவரை இழந்த ஒரு பெண்ணுக்கு அன்னைக்கு உலகத்தையே நான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லைன்னு தான் தோணும். அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அது மட்டும்தான் முக்கியம். நீங்கள்லாம் இப்போ நல்லா வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு அந்த பழைய காலங்கள் கொஞ்சம் மறந்து கூட போயிருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இந்த கடந்த 1 மணி நேரமாக அம்மாவுடைய வாழ்க்கையை, அவங்க கடந்து வந்த அந்த பாதையை நீங்களும் இன்னைக்கு எங்களோட சேர்ந்து அதில் பயணிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அம்மாவுக்காக நாங்கள் இது செய்யணும் அப்படின்னு ஏதாவது தோணுதா? ஸோ அவங்கள நான் யூஎஸ்க்கு அழைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நல்லபடியாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. போறீங்களாம்மா? நிச்சயமா. அமெரிக்கா போயிடலாமா? ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன் மேடம், 2007 போயிட்டு வந்திருக்கேன். இப்போ போனால் 2வது ட்ரிப்பாக இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அம்மா என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துருலாம். நீங்கள் எல்லாம் நல்லபடி ஒத்துமையாக உங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே ஒத்துமையாக ஒன்றா இருந்தீங்கன்னா அதுவே அம்மா, அதுவே எனக்கு போதும் மேடம், அதுவே எனக்கு போதும். இவங்க 3 பேரும் ஒத்துமையாக இருந்தாலே அதுவே எனக்கு பெரிய சொத்து தான். இங்கே நம்ம பார்க்குற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாம் சந்திக்கிற அந்த ஒவ்வொரு அம்மாவுமே வந்து அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நமக்கு சட்டுன்னு வந்து இந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியுமான்னுலாம் நமக்கு தோணாது. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் வந்து ரொம்ப சரியாக அந்த கடினமான உழைப்பை மட்டுமே மூலதனமாக வச்சு பயணிச்சு இந்த அம்மாவும் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு இங்கே அவங்களுடைய மகன்களோட பெருமையாக உட்காந்துருக்காங்க. அந்த பெருமையை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ தனித்து வாழும் பெண்கள் இருப்பீங்க, நீங்கள் எல்லாருமே இதை ஒரு பாடமாக எடுத்துக்குங்க. இவங்களுடைய இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மற்றும் ஒரு அன்பான அம்மாவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பு அம்மா அம்மா எந்த அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை.